ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. இன்ஃபோர் மீடியா நிலையத்துக்கு வந்து நீங்க சிறப்பாக பதில் சொல்ல காத்திருக்கு உங்களுக்கு எல்லாருடைய சார்பாக நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த அழைப்புக்காக நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த பாரதியார நீங்க பல கெட்டப்புல பல நாடுகள்ல நீங்க கலந்துருக்கீங்க. இப்ப சமீப காலமாக இந்த ஜாதிகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க பாடல் வரிகள்ல கூட நீங்க சொல்லிருக்கீங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்றெல்லாம் பாடிருக்கீங்க. எந்த ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறியதை கொஞ்சம் உணர்த்தினீங்கன்னா தமிழ் மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க, வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீங்க ஜாதி பிரிவினை உட்பிரிவினை வச்சுக்கிறது விடவும் இது உயர்வு இது தாழ்வுன்னு சொல்லி பிரிச்சு பேசி அவமானப்படுத்துறாங்க இல்லையா, அந்த குணம் மிக மோசமான குணம். ஏனென்றால் இவங்க அந்த காலத்துல இருந்து ஒரு குலத்தின் வழியாக வந்திருப்பார்கள். அதை ஒரு அடையாளமா வேணா அவங்க வைத்துக் கொள்ளலாமே தவிர அதுவே பிரிவினைக்காகவும் அதுவே வாழ்க்கை முறையை தீர்மானித்ததுக்காகவும் அதுவே பிறரை அவமானப்படுத்துவதற்காக வைக்கின்ற போது அதனால்தான் மோதல் உருவாகிறது, ஜாதிய பிரச்சனைகள் வருகின்றன. நான் கூட பாடும்போது பாரதி பாடும்போது சொல்றேன், ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, பாப்பா பார்த்து சொல்றான். ஏன்னா ஆண்களுக்கு தான் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. லட்சுமி அம்மாள் பிள்ளை அப்படின்னு நீங்க இருக்குதா? இருக்காது. ஏன்னா பெண்கள் ஜாதியை இனம் காட்ட மாட்டாங்க, ஆனா ஆண்கள் இனம் காட்டுவாங்க. பாரதி இன்னும் வன்மையான சொல்ல, ஜாதிகள் இல்லை யாராவது சொன்னால் அடி பாப்பா அப்படின்ற. அடி பாப்பா. ஆமா. ஆனால் இன்னைக்கு அரசியல் சூழலில் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை காட்டினால் அதன் மூலமாக சில சலுகைகளை பெறலாம், இன்னும் சொல்ல போனால் சில வாக்கு வங்கிகளை பெறலாம். நான் இவ்வளவு வாக்கு வங்கி வைத்திருக்கிறேன் இன்னும் அதை வைத்து பணத்துக்கு பேரம் பேசலாம், சலுகைகளை பெறலாம் என்ற ஒரு உணர்வோடு ஜாதிய மக்களை எல்லாம் தேடி பிடித்து ஒன்றாக இணைச்சு அதுக்கு ஒரு தலைமை கூட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஆரோக்கியமான போக்கு அல்ல. மக்களெல்லாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்தெடுல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பிறருக்கு என்ன வேண்டும். ஆனால் அவர்கள் பேசிக் கொள்வார்கள், ஜாதிகள் வேண்டாம், ஜாதியை ஒழிப்போம். எப்படி சொல்லுவாங்க, என் ஜாதியை தவிர மற்ற ஜாதியெல்லாம் ஒழிப்போம், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா அந்த மன உணர்வு போக வேண்டும். ஜாதியால் தமிழகம் பிளவுபட்டால் இனத்தால் விழுந்துபட்டு விடும். தமிழ் இனம் இருக்க வேண்டும். அவர்களே பிரிந்து நமக்கு நாமே எதிரிகள் ஆகக்கூடாது. எனவே இந்த ஜாதியத்தை ஒழிப்பதற்கு முற்றிலுமாக எல்லாரும் முயல வேண்டும். ஆனால் முயல்வதற்கான வாய்ப்புகள், பாரதி ஜாதி வேண்டாம் என்று பாடினான் என்றால் சொன்னபடி அவன் வாழ்ந்து காட்டினான். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமில்லாத ஒரு கவிஞன். ஏன் தெரியுமா? அவன் இல்லை என்று சொல்லியதை வாழ்க்கையில் நிறுவனம் செய்து காட்டினான். தாழ்த்தப்பட்ட மக்களோடு நெருங்கி பழகினான் என்று சொல்லப்பட்ட மக்களோடு அவர்கள் இருந்த அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் கொடுக்கிற கஞ்சியை வாங்கி குடித்தான். எங்கள் எட்டயபுரத்திலே அந்த வரலாறு இன்னும் இருக்கிறது. கனகலிங்கம் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட என்று சொல்லுகிற சிறுவனுக்கு அந்த பூநூலை போட்டு, இவன் தான் அந்தணன், பூநூல் போட்டவன் எல்லாம் அந்தணன் என்றால் இவனும் அந்தணன் தான் என்று காட்டிய புரட்சி செய்தவன். எனவே ஒழித்து விடுவோம் என்று சொல்வது மட்டுமல்ல, அதற்கு தானே முன்னுதாரணமாக இருந்து, பிராமணர்கள் அந்த காலத்துல வீச வைப்பதில்லை, அவன் முறுக்கு வீச வைத்துக் கொண்டான். நான் மனிதன், வீரமிக்கவன், நான் ஒரு ஜாதிக்குள்ள கட்டுப்படுகிறவன் அல்ல, அவன் முறுக்கு வீச வைத்துக் கொண்டான். எனவே அந்த உணர்வு வேண்டும், ஜாதியாலே பிளவுபடக்கூடாது. அதை கூட ஒருத்தர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்காரு. முத்துசாமி நாயக்கர் கல்யாண மண்டபத்தில் பெரியசாமி நாடார் முன்னிலையில் கருப்பத்தேவர் தலைமை தாங்க நடக்கிறது ஜாதி ஒழிப்பு மாநாடு. இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இப்படி ஒரு போலித்தனமான நிகழ்வு இல்லாமல் எல்லாரும் தமிழனாக வாழ்வோம் என்ற சூழலை உருவாக்கணும். அடுத்தையா உங்களுக்கு பொழுதுபோக்கு லட்சியம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? பொழுதுபோக்கு லட்சியம் என்றால் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் வேணும் எல்லாருக்குமே. பல பேர் ஒரு குறிக்கோளை தேர்வு செய்யாமலே வாழ்கிறார்கள். நான் இப்படி இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும், அதற்கு ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு அறிஞன் சொல்கிறான். சென்று அடைய வேண்டிய இடத்தை தேர்வு செய்யாமல் தொடங்கப்பட்ட பயணம்.
நான் இங்கிருந்து புறப்பட்டால் இந்த இடத்துக்கு அடைய வேண்டும் என்று தீர்மானம் இல்லாமல் ஒரு பயணம் தொடங்கினால் சேருகிற இடம் குழப்பமாகிவிடும். அது பயணத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் கூட. நான் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு ஒரு வெறி, பேச்சாளனாக வேண்டும், எழுத்தாளனாக வேண்டும். அதற்கு தக்க துறைகளை, புத்தகங்களை எடுத்து நான் படித்தேன். எனக்கு மாணவ பருவத்தில் குருவாக இருந்தவர் பேராசிரியர் சீனிவாசராகவன் என்று சொல்லக்கூடிய வஉசி கல்லூரி தூத்துக்குடி முதல்வர். இளைஞனான பிறகு எனக்கு குருவாக இருந்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இரண்டுமே எனக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருந்து நான் எந்த தடத்தில் நடக்க வேண்டும் என்று தடம் போட்டு கொடுத்தவர்கள். இத இளைஞர்கள் எப்படி செதுக்கணும்னு அடிகளார் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் சன்னியாசியாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் காரில் ஏற்றிக் கொள்வார். காட்டிலே போகிறது, காட்டு பகுதியிலே ஆடு மாடுகள் மேய்கின்றன என்று அவர் கேட்கிறாரு. நான் 18 வயசு பையன், படிக்கிற பையன். இளசை அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். நாங்க அவர் சாமின்னு சொல்லுவோம், ஆடு மாடுகள் சாமின்னு. ஆடு மாடுகளை 10ஆம் வகுப்புல எப்படி சொல்லலாம்? கால்நடைகள் சொல்லலாம்னு. ஏன் கால்நடைகள் என்று சொல்லுகிறோம்? அவைகள் கால்களால் நடப்பதால் கால்நடைகள் என்று சொல்லுகிறோம். நாம் எப்படி நடக்கிறோம்? கால்களால் நடக்கிறோம். அப்படியெல்லாம் நாமும் கால்நடை தானே அப்படின்னார். அது எப்படி? அப்ப விளக்கம் சொல்லு. எனக்கு சின்ன வயசு. அவர் சொன்னார், அவைகள் கால்களால் மட்டும்தான் நடக்கும். நாம் தான் சிந்தனையால் நடக்க வேண்டும், செயலால் நடக்க வேண்டும், சேவையால் நடக்க வேண்டும், அன்பால் நடக்க வேண்டும், பண்பால் நடக்க வேண்டும். அப்போதுதான் அவைகளிலிருந்து நாம் வித்தியாசப்படுகிறோம். இதை நான் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டேன். சமூகத்துக்கு நாம் எப்படியெல்லாம் பயன்படலாம் என்ற இந்த குறிக்கோள்களை வைத்துக் கொண்டு பேச்சாளர் ஆனேன், எழுத்தாளர் ஆனேன், புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். பல இடங்களுக்கு போய் சொற்பொழிவு செய்கிறேன். மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுக்கிறேன், உள்நாட்டில் வெளிநாட்டிலும் சென்று. அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு லட்சியம். இப்ப சமுதாயத்தில் சொன்னீங்க இல்லையா, இப்ப இந்த அதிகமா போதை தருவது மதுவா, மாதுவா, இல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகளா? பொதுவாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற போதை மிக அதிகமாக மனிதனுக்கு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள். எங்கு பார்த்தாலும் எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும். ஒரு பையன் அம்மாட்ட சொல்றான், அம்மா அப்பா ரொம்ப லஞ்சம் வாங்குவார் போட்டிருக்குமா, எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏன் மார்க் அட்டையை கொடுத்து கையெழுத்து கேட்கிற 50 ரூபா கொடுறான்றாரு. ஏன்னா அப்படி பழகிட்டாரு. இது ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கொண்டால் 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி என்று ஊழல் நடமாடுகிற ஒரு பெருமர் சொல்றாரு. லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன், விட்டு விட்டார்கள். இது இன்னைக்கு சமூக நிலைமை. அப்போ பணத்தை சேகரித்த பிறகு அவன் ஜாலியா ஆரம்பிச்சிடறான். மது குடிக்கிறான், மாதுவிடம் போடுகிறான், சூதாடுகிறான். பிறகு இதற்காகவே இன்னும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆகவே இந்த பண வெறி இருக்கிறதே, அதுதான் அவனை முற்றிலுமாக அழிக்கிற ஒரு வெறி, ஒரு போதை. மற்றெல்லாம் துணை கருவிகள் தான். அந்த மாதிரிதான். இளைஞர்களுக்கெல்லாம் நீங்க என்ன அறிவுரை சொல்றீங்க? இந்த மாதிரி கஷ்டப்படணுமா, இல்ல கஷ்டப்படாமே சம்பாத்தியம் பண்றதுக்கு வேற ஏதாவது வழிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? கனவு காணுங்கள் என்று சொல்லுவது முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வாக்கியம். தூங்கும் போது வருவதல்ல கனவு, அவனை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கனவுன்னா தூக்கிக்கிட்டு என்னவோ ஒரு ஓடுறதெல்லாம் இல்லை. அது ஒரு லட்சியம் என்று எடுத்துக்கொள்ளணும். நான் இப்படி ஆவேன் என்பதை கனவு அப்புறம் நினைவாக வேண்டும். அது தூங்கும்போது வர்ற கனவுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. நான் இப்படி வாழ்க்கையில் உயர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற கனவை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அது உதரத்தோடு உதரமாக ஆக்கி கொண்டு அதை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்திலே இடர்பாடுகள் வரலாம், ஆனால் அதையும் தாண்ட வேண்டும். முயற்சி செய்து தோற்பது குற்றமல்ல, தோற்று விடுவோமோ என்ற அச்சத்தில் முயற்சி செய்யாமல் இருப்பது மாபெரும் குற்றம் என்று ஒரு அறிஞன் சொல்கிறான். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது. சிரமப்படாமல் சிகரங்களை தொடவே முடியாது. இன்றைய இளைஞர்கள் அதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சுகவாசியாக இருப்பேன், ஆனால் எல்லாம் எனக்கு வர வேண்டும் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் சிரமப்பட வேண்டும். தட்டப்படாத தங்கம் ஆபரணம் ஆவதில்லை, துளையிடப்படாத மூங்கில் புல்லாங்குழல் ஆவது இல்லை, உளியின் வலிக்கு பயந்த கல் சிற்பம் ஆவதில்லை,
சிரமப்படாமல் சிகரங்களை தொடவே முடியாது. எனவே இன்றைய இளைஞர்கள் சிரமப்பட்டுத்தான் சிகரங்களை தொட வேண்டும். சில பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஐயா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போதும் ஒரே டாபிக்க அடுத்த நிகழ்ச்சியிலேயே பேசுறாங்க. ஆமா, இது எந்த மாதிரி கலாச்சாரத்தை நோய் தமிழ் பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிய அங்கேயும் ஆங்கிலத்திலையும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆமா, இது என்ன காரணம்? இதுல தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பட்டிமன்ற பாங்கு என்பதை இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரே தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் தான். தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை விளக்குவதை விட இருபுறமும் எதிரணியிலிருந்து கருத்துக்களை மோதவிட்டு அதிலிருந்து ஒரு செய்தியை தேவையானதை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவது என்ற முறையை அவர் இப்படி ஆரம்பித்தார். அதான் கருத்து மோதல். வெறும் வேடிக்கை, கவர்ச்சி, கொச்சையான வார்த்தைகள் அல்ல, கருத்து மோதல். அதுல மோதல் என்பது இரண்டோரும் சண்டையிட்டுக் கொள்வதை போல அல்ல. கருத்துக்கள் தான் மோத வேண்டும், கருத்தாளர்கள் மோதக்கூடாது. அதுக்காக சொல்ற விளக்கம் என்ன சொல்லுவார் தெரியுமா? கத்தியும் மோதுவதல்ல பட்டிமன்றம், ரத்தம் வரும். கனியும் மோதுவது போலம்பார், சாறு வரும், சுவையாக இருக்கும். அவர் பட்டிமன்றத்துக்கு போட்டு கொடுத்த ஆரம்ப இலக்கணம். ஆனால் அந்த இலக்கணம் இப்போது நழுவி போய்விட்டது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு 20, 30, 40 அல்லது 50 நகைச்சுவைகளை குறித்து வைத்துக் கொண்டு அதையே எல்லா மேடையிலையும் சொல்றது. அது பூரா இரவல் வாங்கின சரக்கு தான் அதிகமா இருக்கும். நகைச்சுவை மட்டுமல்ல, கருத்துக்களையும் அங்கிருந்து வாங்கி. நான் என் பட்டிமன்றத்துல ஒரு நாள் ஒரு தலைமை உரை நிகழ்த்துறேன். மறுநாள் இன்னொரு ஊர்ல அன்னைக்கு பேசுறவரே திரும்ப பேசுறாரு. தலைமை உரையில நான் சொன்னதெல்லாம் வாங்கி அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஆக இரவல் வாங்கி பேசு சுய சிந்தனை என்பது அறவே இல்லாத இரவல் குழந்தைகளை, கள்ள குழந்தைகளை பெற்றெடுக்கிற பேச்சாளர்கள் அதிகமாகி போனதால் இந்த தவறு நடக்கிறது. ஆனா அந்த உடனுக்குடன் பதில் சொல்லுகிற பாங்கு இருக்குல்ல, அதுதான் சுவையானது. சுவை. ராஜராஜ சோழனை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடக்குது தஞ்சாவூர்ல. ராஜராஜ சோழனுக்கு தலைமை உயர்வை கொடுத்தது அவருடைய தங்கையா, தமக்கையா அல்லது தோழனா? தமக்கை குந்தவை, தோழன் வந்தியத்தேவன். 2 பேருமே அவனுடைய புகழுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் யார் அதிகம்னு ஒரு பட்டிமன்றம், அடிகளார் நடுவர். நான் வந்தியத்தேவனுக்கு பாராடுறேன். இன்னொரு பெண் பேராசிரியர் குந்தவைக்கு. அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, இதுவரைக்கும் நாங்க இதை ஒத்திக்கு பார்க்காமலே நடக்குது. அவன் சொல்றாங்க குந்தவைக்கு தான் அவன் மதிப்பு கொடுத்தான். என்ன காரணம்னா அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு அவன் குந்தவை என்று பெயர் வைத்தான். அதுல இருந்தே அக்காவுக்கு தான் அவன் பெருமை கொடுத்திருக்கான்னு தெரிகிறதே நடுவரவர்களேன்ட்டாங்க. ஆடியன்ஸ் கை தட்டிட்டாங்க. இப்ப இதுக்கு நான் மறுப்பு சொல்லாமல் என்ன பேசினாலும் அது நிக்காது. நான் உடனே சொன்னேன், இந்த கருத்து நல்ல கருத்து சொன்னாங்க ஐயா. ஆனா ஒன்று கவனிக்கணும், பிறந்தது பெண் குழந்தை, குந்தவை என்றுதான் பேர் வைக்க முடியும், வந்தியத்தேவன் என்று வைக்க முடியாது. ஒருவேளை பிறந்தது ஆண் பிள்ளையாக இருந்திருந்தால் அவன் வந்தியத்தேவன் என்று வைத்திருப்பானு ஆடியன்ஸ் கை தட்டிட்டாங்க. அங்கு நேர்ந்த மோதல். அப்ப அப்படித்தான் அந்த வாதங்களை மறுக்கணுமே தவிர சொன்னவரை போய் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது.